வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு கணவன் அல்லது மனைவி தொழிலில் பங்குதாரராக சேர்க்கலாமா பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, கணவர் அல்லது மனைவியை தொழிலில் பங்குதாரராக சேர்த்துக்கலாமா, அந்த தொழிலில் சேர்த்துக்கிட்டானா நல்ல வளர்ச்சி அடையுமா பற்றி இதில் விரிவாக பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு சிலரை பாருங்கள் பங்குதாரராக போட்டு செய்யக்கூடிய விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருப்பாங்க. ஏன்னா செய்யக்கூடிய சொந்த தொழிலில் லாபமும் நஷ்டமும் இருக்கும். யாராவது ஒரு சொந்தக்காரங்களையோ அல்லது நண்பர்களையோ சேர்த்துக்கிட்டானா அது அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக போகும். நஷ்டமானாலும் அதில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபம்னாலும் பணம் வெளியே போகும். இந்த மாதிரி எண்ணங்களில் சொந்த தொழிலில் எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், வெளியாளுக்கெல்லாம் சேர்க்க எண்ணம் எனக்கு இல்லை. இருந்தாலும் ஜாதகத்தில் யாராவது ஒருவரை பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு வேலை செய்யுங்க, சொந்த தொழில் செய்யுங்க, நேரடியாக சொந்த தொழில் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் அதை சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கை துணையை தொழிலில் பங்குதாரராக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை துணையை இந்த மாதிரி பங்குதாரர்களாக தொழிலில் சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அவ்வளோவா லாபம் கிடைக்காது, அவ்வளோவா நஷ்டமும் இருக்காது. ஆனால் ஓரளவு போயிட்டுருக்கும் வேலை, சொந்த தொழில் போயிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களே, நல்லா லாபம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், எங்கப்பா அதிகமாக லாபமும் இல்லை, அதிகமாக நஷ்டமும் இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கை நீட்டி சம்பளம் வாங்குற கஷ்டம் இந்த இடத்துல இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கை துணையை பங்குதாரராக சொந்த தொழிலில் பங்குதாரர்களாக சேர்த்துக்கிட்டு அந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மேலே 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 நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, அந்த தொழிலில் மேலே மேலே வளர்ச்சி மேல்மை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி வாழ்க்கை துணையை பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு அது மேலே மேலே வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு எப்படி இருந்தால், கிரக நிலைகள் இருந்தால் அவங்களுக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு நான் இப்போ மேலே சொன்னேன் இல்லைங்களா, தன்னுடைய நண்பர்களை பார்ட்னராக சேர்த்துக்க விருப்பம் இருக்காது, சொந்த பந்தங்களை சேர்த்துக்க விருப்பம் இருக்காது. இருந்தாலும் சொந்த தொழிலில் நேரடியாக தலையிட முடியாமல் யாராவது ஒருவர் பார்ட்னராக போட்டு தான் அவங்க சொந்த தொழிலில் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு சொந்த தொழிலில் நேரடியாக அவங்களால தலைப்பட முடியாது. ஏதாவது ஒரு பார்ட்னர் போட்டால் தான் அவங்களால சொந்த தொழிலில் மேலே மேலே வளர்ச்சி அடைய முடியும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழிலில் மற்றவங்கள சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அவங்க தன்னுடைய மனைவியை சொந்த தொழிலில் பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு அவங்க அவங்க முன்னே ஏதாவது ஒரு காரணம்னா அவங்க வந்துட்டு போகிற மாதிரி சொந்த தொழிலில் தொட்டு ஆரம்பித்து தொழிலை ஆரம்பித்து வச்சுட்டா பங்குதாரர் சேர்த்துக்கிற மாதிரி அவங்க வேலை அவங்களே முன்னே நின்று செஞ்சாலும் சரி. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த தொழிலில் பங்குதாரரை போட்ட மாதிரி இருக்கும், பணமும் வெளியே போகாமல் தன்னோட வாழ்க்கை துணை அவங்களே பங்குதாரராக இருக்கிறதுனால பணம் வெளியே போகாது இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களே அவங்க மேலே மேலே வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். சரி, இப்போ சொந்த தொழிலில் தன்னுடைய வாழ்க்கை துணையை பங்குதாரராக போட்டுக்கக்கூடிய அமைப்பு கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்தால் அவங்க இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணையை பங்குதாரராக போட்டு மேலே மேலே அந்த தொழில் வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய சொந்த தொழிலில் பங்குதாரராக தன்னுடைய வாழ்க்கை துணையை சேர்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பெண் ஜாதகத்துக்கும் பொருந்துங்க. அதனால தான் கணவன் அல்லது மனைவி அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில இடத்துல பெண்கள் கூட சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களால நேரடியாக தலைப்பட முடியாமல் ஒரு பங்குதாரரை போட்டுக்கணும் அப்படிங்கிற விரும்புகிறவங்களுக்கு வெளி ஆட்களுக்கு புது ஆட்களை உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் தன்னுடைய கணவரையே பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு அந்த தொழில் அவங்க செய்யலாம் இல்லைங்களா? அதனால தான் இது ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகம் பொருந்துகிற மாதிரி இந்த பலன் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்கள தன்னுடைய வாழ்க்கை துணையை சொந்த தொழிலில் பங்குதாரராக சேர்த்துக்கலாம், நல்ல லாபம் நல்லா இருக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து அவங்களுடைய லக்னத்துக்கு 5, 9,
11ஆம் இடத்துல எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அதாவது என்னன்னா லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து அந்த லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துலையோ, பாகியஸ்தானமான 9ஆம் இடத்துலையோ, லாபஸ்தானமான 11ஆம் இடத்துலையோ இந்த இடத்துல இணைந்து உட்காந்து அந்த ஸ்தானாதிபதிகளும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், சாரம் கொடுத்த கிரகங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், இவங்களை அந்த லக்ன சுபர்களே பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் இந்த ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் இவங்க சம்மந்தப்பட்ட திசை போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து அவங்க பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு அந்த தொழிலை மேலே மேலே வளர்ச்சியும் அடைய முடியுங்க, லாபத்தையும் அடைய முடியும். நல்ல தொழிலில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கணுங்க. அல்லது அவங்களுக்கு பாருங்கள் 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்கள வந்து லக்னாதிபதி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து இருந்து அவர்களே லக்னாதிபதி பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும், அல்லது 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து இருக்காங்க இல்லைங்களா, ஒரு ராசியில் இணைந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே 10ஆம் அதிபதி வந்து ஜீவனஸ்தானாதிபதி இருக்காங்க இல்லையா, 10ஆம் அதிபதி அவர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது அவங்களுடைய ஏதாவது சம்பந்தத்தில் ஏதாவது அமைப்பில் அந்த லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஏதாவது அமைப்பில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து சொந்த தொழிலில் தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து பங்குதாரர்களாக சேர்த்துக்கிட்டு அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் அடைய முடியுங்க. ஆனால் இந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. சரிங்களா, எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாவ கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடாது, வக்ர கிரகங்களுடைய சம்பந்தம் எதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடாது, நீச்ச கிரகங்கள் சம்பந்தம் எதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடாதுங்க. இந்த கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பலமாக நின்றுருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதியுடைய திசையோ, 7ஆம் இடத்து அதிபதி திசையோ, அல்லது 10ஆம் அதிபதியுடைய திசையோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, அல்லது அந்த லக்ன சுபர்களுடைய திசை நடந்தாலும் சரிங்க, 5ஆம் அதிபதியுடைய திசையோ, 9ஆம் அதிபதி திசையோ இந்த மாதிரி லக்ன சுபர்களுடைய திசை நடந்தாலும் சரிங்க, அல்லது கேந்திர திசைகள் அந்த கேந்திர கிரகங்கள் இருக்குங்களா அந்த கிரகங்கள் பலமாக நின்று திசை நடந்தாலும் சரிங்க. பொதுவாக அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் திசை நடக்காமல் இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையோ, இந்த மாதிரி நான் மேலே சொன்ன கிரகங்களுடைய திசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொந்த தொழிலில் தன்னுடைய வாழ்க்கை துணையை பங்குதாரர்களாக சேர்த்துக்கிட்டு அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் அவங்களால அடைய முடியுங்க. இந்த கிரக அமைப்பே வந்து தன்னுடைய கணவரையோ அல்லது மனைவியோ வந்து சொந்த தொழிலில் பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க தொழில் ஆரம்பிக்கலாம், நல்ல வளர்ச்சியும் இருக்குங்க இந்த கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கு. சரிங்களா, நன்றி, வணக்கம்.